அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சேனல்ல இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மிக்சர். இந்த மிக்சர் வந்து ரொம்ப லென்த் வீடியோ போடுங்க, ஃபுல் வீடியோ போடுங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டாங்க. அதுக்கான வீடியோ தான். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஷார்ட் வீடியோ ஏற்கனவே போட்டாச்சு. கடலை மாவு 2 கப் எடுத்து நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே கப்பு தான் மெஷர்மெண்ட் கப்பு, அது மாதிரி நினச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம 2 கப்பு கடல மாவு எடுத்தாச்சு. அதுலேயே அரிசி மாவு 1 கப்பு, கோதுமை மாவு 1 கப்பு. இது வந்து கோதுமை மாவு அளந்துட்டுருக்கேன். அடுத்தது நம்ம அரிசி மாவும் இதே கப்லேயே நம்ம அளந்து இதை எல்லாத்தையும் சேர்த்து இதில் போடுறோம். போட்டு நல்லா கலந்துட்டு நீங்கள் வந்து ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அதில் இட்லி தட்டை நல்லா கவுத்தி போட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு துணி போட்டு நீங்கள் கூட இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் கேரி பேக்கில் கூட நீங்கள் இதை மாதிரி வேக வச்சு அந்த மாவெல்லாம் கலந்து விட்ருங்க. இப்போ கலந்து விட்டாச்சு. கலந்து விட்ட மாவை நான் கேரி பேக்கில் அள்ளி வச்சு வைக்கிறேன். உங்களுக்கு கேரி பேக் வேணாம், அது எங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு துணி, நல்ல துணியாக எடுத்துகிட்டு இல்லை காட்டன் துணி எடுத்துகிட்டு அதில் வச்சு நீங்கள் மாவை வேக வச்சு எடுத்துக்கலாம். அது உங்களுடைய ஆப்ஷன், உங்களுக்கு விருப்பம் தான். நான் கேரி பையிலே நான் வச்சு இது ஒரு 10 நிமிஷம் நீங்கள் வேக வச்சு எடுத்தாலே போதும். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுங்க. இப்போ வேக வச்சாச்சு, மாவை எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்ற போகிறேன். மாற்றிட்டு நீங்கள் ஒரு கரண்டியை வச்சு கிளறி விட்டுருங்க. கை போட்டிங்கன்னா கொஞ்சம் சுடும், அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. சாரணி இல்லை ஸ்பூன் இது மாதிரி இதை வச்சு நீங்கள் கிளறி விட்டுக்கலாம். இப்போ நான் அதை எடுத்த மாவு எடுத்து நான் சாரணி எடுத்து நல்லா கிளறி விட்டுட்ருக்கேன். இப்படி நான் கிளறி விட்டுட்டு அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம சேர்க்க போகிறோம். மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்குங்க. மிளகாத்தூளும் அதே போல் ஒரு 1/4 ஸ்பூன் போல் போட்டுக்குங்க. உப்பு கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்குங்க. ஏன்னா நம்ம லாஸ்ட்டாக எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது உப்பு போடுவோம். இதுலேயும் கொஞ்சம் மாவுலேயும் கொஞ்சமாக உப்பு போட்டுக்குங்க. லைட்டாக போட்டு எல்லாத்தையும் கலந்து விட்டுருங்க. இப்போ கலந்த பிறகு ஆயில் வந்து குழி கரண்டினால் ஆயில் 1.5 குழி கரண்டி அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு சின்ன குழி கரண்டி வச்சுருந்தீங்கன்னு சொன்னாக்கா அதில் 1.5 இது நீங்கள் அதுக்கு ஊற்றிக்கலாம். ஆயில் எந்த ஆயில் வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம். சூடு காட்டி தான் சேர்க்கணும் அவசியம் இல்லை. சும்மாவே நீங்கள் சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ சூடு ஆறி இருக்கும் மாவு ஓரளவுக்கு. அப்போ நம்ம வந்து கை போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இதுக்கு தேவையான பொருளுக்கு தண்ணி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தேவையான தண்ணி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 4 கப்பு மாவு எடுத்துருக்கோம் இல்லையா, அதுக்கு 2 கப்பு அளவுக்கு தண்ணி தேவைப்படும். அதே கப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப ஹார்டாகவும் இருக்க வேணாம், ரொம்ப தண்ணியாக போயிட வேணாம். ஓரளவுக்கு நம்ம இடியாப்பம் புழியிற அளவுக்கு இருக்கணும். அது மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த மாவை எதுக்கு நம்ம வேக வச்சோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இதை மிக்சரை வந்து நம்ம வந்து இடியாப்ப உரலில் தான் புளிய போகிறோம். அதனால நம்ம அந்த இடியாப்ப உரல் அந்த பக்குவத்துக்கு எங்கன்னு சொன்னாக்கா கோதுமை மாவும் சரி இந்த கடலை மாவும் சரி சேர்க்கும் போது நம்ம வேக வச்சு போட்டோம்னா ஈஸியாக புளிய வரும். அதுதான் இதோடைய டிப்ஸ். இதுதான் நீங்கள் கோதுமை இடியாப்பம் சுட்டாலுமே இந்த மாதிரி மாவை வேக வச்சுட்டு சுடுங்க, சூப்பராக வரும். கை வலிக்காமல் ஈஸியாக நம்ம புளிஞ்சிடலாம். மாவு இப்போ நல்லா பிசைஞ்சு வச்சாச்சு. பதத்தை பார்த்துக்குங்க, கையில் ஒட்டாமல் இருக்கணும். இடியாப்பம் உரல் சின்ன கண்ணளவு தான் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் ஒரு பெரிய கண்ணுள்ள இடியாப்ப உரல் எடுத்துக்கிட்டால் கூட நீங்கள் அதை புளிஞ்சு எடுத்துக்கலாம். இதே போல் நம்ம இடியாப்ப தட்டில் புளியணும் அவசியம் இல்லை. எண்ணெய் சட்டிலே டைரெக்டாகவே இதே மாதிரி நீங்கள் புளிஞ்சு விட்ருங்க. அது எவ்வளோ எண்ணெய் ஊற்றிருக்கணும் அதுக்கு தகுந்தாற் போல் நீங்கள் புளிஞ்சு எடுத்திங்கன்னா இல்லை பெருசாக வரும். அதே போல் எடுத்து நீங்கள் எண்ணெய் வடிகட்டுற எண்ணெய் சட்டியில் வச்சு எண்ணெயெல்லாம் வடிக்கும்ல அந்த இதில் வச்சுருங்க. எடுத்து எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வச்சுருங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான பொருட்களை 1 பை 1 நம்ம வறுத்து எடுத்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண போகிறோம். அவ்வளோதான், அதுதான் மிக்சர். இப்போ நம்ம கருவேப்பிலை ஒரு 2 கொத்து போல் எடுத்து நல்லா அதே எண்ணெயிலே வறுத்து எடுக்கிறோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், ஆளுங்கிற சிம்பிள் வச்சுங்க. 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்து நான் அதையும் வறுத்து எடுத்துட்டேன். அதே கப்பில் 1 கப் அளவுக்கு நடக்கடலை எடுத்து வறுக்க போகிறோம். அதிலே தட்டைப்பயிர் இருந்துச்சுன்னா அதுலேயே 1/2 கப் அளவு எடுத்துக்கோங்க. எல்லாத்தையுமே டீ கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். அதே மாதிரி நீங்கள் ஏதோ ஒரு 100 கிராம் உள்ள ஒரு கப் எடுத்து அதில் அளவு மெஷர்மெண்ட் பண்ணிக்கோங்க. தட்டை மட்டும் கொஞ்சம் குறைச்சி போட்டுக்கலாம். மற்ற எல்லாத்தையும் உங்களுக்கு கூட குறைச்சி நீங்கள் எவ்வளோ வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கு பிறகு நம்ம மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் போல் எடுத்துக்கோங்க. ஓமப்பொடி 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. உப்பு கொஞ்சம் மிக்சருக்கு தேவையான பொருள் எடுத்துக்கலாம். உப்பு
இதை நம்ம எடுத்து புளிஞ்சு வச்சுருந்த அந்த எல்லாத்தையும் எடுத்து மிக்சர் எல்லாத்தையும் ஒரு தாம்பழத்தில் போட்டு நல்லா கொஞ்சமாக உடச்சி விட்ருங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த கருவேப்பிலை எல்லாத்தையும் அதில் தூவி விட்டுருங்க. இப்போவே பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது, சுவையாக இருக்கும். இப்போவே எடுத்து சாப்பிட்றலாம். அதில் இன்னும் நம்ம அடிஷ்னலாக எல்லா பொருளையும் சேர்க்கும்போது மிக்சர் வேறு லெவலாக சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஈஸியாகவே நம்ம வீட்டில் இதை மாதிரி மிக்சர் ரெடி பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் பிள்ளைங்க கேட்கும்போது கொடுக்கலாம். பிள்ளைங்க கேட்கும்போது உடனே கூட சூடாக கூட செஞ்சு கொடுக்கலாம். நம்ம வறுத்து வச்சுருந்த எல்லா பொருளையும் இப்போ நம்ம சேர்த்தாச்சு. அதன் பிறகு மிளகாத்தூள், உப்பு, ஓமப்பொடி போட்டு நம்ம எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ணி எடுக்கும்போது தான் மிக்சர் சூப்பராக இருக்கும். இப்போ மிளகாத்தூளும் அந்த ஓமம், உப்பு எடுத்து வந்தோம் இல்லையா, அதை எல்லாத்தையும் சேர்த்துருங்க. சேர்த்து எல்லாத்தையும் இதில் நான் மிக்ஸ் பண்ணுற மாதிரியே நீங்களும் மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு நல்லா கலரி விட்டுருங்க. அதன் பிறகு இப்படி எடுத்து கையால் 2 கையால் எடுத்து இப்படி நல்லா எல்லா பக்கமும் எல்லா பொருளும் படுற மாதிரி எடுத்து நல்லா கலரி விட்டுருங்க. அப்போ தான் சூப்பராக எல்லாத்துலேயும் மிக்சர் எல்லாத்துலேயும் உப்பு, காரம் எல்லாமே சேர்ந்து செமையாக சூப்பராக இருக்கும். இதே போல் உங்களுக்கும் வந்துச்சாங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.